வானம் வசப்படுமே. எதற்கும் மயங்காத உள்ளம் இசைக்கு மயங்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உலகத்திற்கே பொதுவான ஒரு மொழி என்றால் அது இசையாகத்தான் இருக்க முடியும். மனிதனின் எந்த மனோநிலைக்கும் உகந்த ஒரு மொழி இசை. அப்படிப்பட்ட இசையை பாமரனால் கூட ரசிக்க முடியும். ஆனால் ஒரு சிலரால் தான் அற்புதமான உயிரோட்டமுள்ள இசையை உருவாக்க முடியும். அந்த ஒரு சிலரில் முக்கியமானவர் தன் வாழ்நாளில் இசைப்பட வாழ்ந்தவரும் உலகிற்கு ஆஸ்திரியா வழங்கிய இசைக்கொடையுமான மோட்சார்ட். ஆயிரத்து 1756 ஆண்டு ஜனவரி 27 ஆஸ்திரியாவின் சால்ஸ்பர்க் நகரில் பிறந்தார் வுல்ஃப்காங் தியோஃபிலஸ் மோட்சார்ட். அவர் ஒரு பிறவி மேதை என்பதற்கான அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே தென்படத் தொடங்கின. மோட்சார்ட்டின் தந்தை லியோபால்ட் மோட்சார்ட் ஒரு சிறந்த வயலின் இசைக்கலைஞர். மோட்சார்ட்டுக்கு அவர் இசை கற்பித்தார். மோட்சார்ட் இசைக்கருவியை வாசிக்க தொடங்கிய போது அவருக்கு வயது 3 தான். 4வது வயதில் அவர் இசை நூல்களை படிக்கத் தொடங்கினார். 5வது வயதில் அவரே பாடல்களை இயற்றி இசை அமைக்க தொடங்கினார். 7 வயதில் சொனாட்டாக்களை எழுத தொடங்கிய அவர் தனது 8வது வயதில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்தார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? மோட்சார்ட்டுக்கு முன்பும் பின்பும் எத்தனையோ இசை மேதைகள் உதித்திருக்கிறார்கள். ஆனால் அவரை போல் அந்த சிறிய வயதில் அவர்கள் அத்தனை சிகரங்களை தொட்டதில்லை. 10 வயதுக்குள் அத்தனை இசைக்கருவிகளையும் வாசிக்க கற்றுக்கொண்ட மோட்சார்ட்டை இசை உலகம் அதிசயமாக பார்த்தது. இசை விற்பனர்கள் அவரை ஒரு தவ புதல்வனாக பார்த்தனர். இசை கச்சேரிகள் நடத்தி தருமாறு பல தேசங்கள் அவருக்கு அழைப்பு விடுத்தன. எனவே விளையாடி தெரிய வேண்டிய அந்த பிஞ்சு பருவத்தில் ஒவ்வொரு இடமாக பயணம் செய்து இசை கச்சேரிகளை நடத்தினார் மோட்சார்ட். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல் தன் இசையை கேட்டவர்களை எல்லாம் சொக்க வைத்தார் மோட்சார்ட். அதே நேரத்தில் அவர் இசைக்கும் போது ஒட்டுமொத்த அமைதியை எதிர்பார்ப்பார். எவராது இருமினாலோ அல்லது தும்பினாலோ கூட அவருக்கு கோபம் பொங்கி வருமாம். அந்த அளவுக்கு தனது இசைக்கு மிக முக்கிய அந்தஸ்தை கொடுத்திருந்தார் மோட்சார்ட். மோட்சார்ட்டிற்கு 10 வயதான போது அவரது இசைத்திறனை பற்றி கேள்விப்பட்ட வியன்னா மகாராணி மோட்சார்ட்டை தன் அரண்மனைக்கு அழைத்து இசை மீட்டச் சொன்னார். அந்த 10 வயது பாலகனின் இசை பிரவாகத்தை கேட்டு மெய்மறந்து போன ராணியார் பாராட்ட வார்த்தையின்றி மோட்சார்ட்டை தன் மடியில் வைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. 12 வயதான போது ஜெர்மன் மொழியில் ஓர் இசை கச்சேரியை நடத்தி முடித்தார் மோட்சார்ட். 14 வயதில் அவர் இயக்கி வழங்கிய மிட்ரிடாட்டே ரே டி பான்டோ என்ற ஆப்பரா இசை கச்சேரி முடிந்த போது அனைவரும் எழுந்து நின்று அரங்கம் அதிர கைத்தட்டு வழங்கினர். அந்த வயதில்தான் தியோஃபிலஸ் என்ற தன் பெயரை அமெடேயஸ் என்று மாற்றிக்கொண்டார் மோட்சார்ட். அமெடேயஸ் என்ற பெயர் அழகாக இருப்பதாக அவர் நினைத்ததே அதற்கு காரணம். அன்றிலிருந்து அவர் வுல்ஃப்காங் அமெடேயஸ் மோட்சார்ட் என்று அழைக்கப்பட்டார். அவரது இசைத்திறமையை மெச்சிய சால்ஸ்பர்க் இளவரசன் தன் அரண்மனையில் இசை தலைவராக இருக்கும்படி மோட்சார்ட்டுக்கு அழைப்பு விடுத்தார். அதில் அவருக்கு ஆர்வம் இல்லை என்றாலும் தந்தையை மகிழ்விக்க அந்த பொறுப்பை ஏற்று 9 ஆண்டுகள் அரண்மனையில் இருந்தார். ஆனால் இளவரசன் அவரை ஒரு வேலையாள் போல் நடத்தியதால் தனது 25வது வயதில் அங்கிருந்து வெளியேறினார். 26வது வயதில் அவர் கான்ஸ்டன்ஸ் என்ற பெண்ணை விரும்பி மணந்தார். இசை உலகில் கொடிகட்டி பறந்த அவரது குடும்ப வாழ்க்கையில் சோகத்திற்கு மேல் சோகம். மோட்சார்ட் தம்பதியருக்கு பிறந்த 6 குழந்தைகளில் 4 குழந்தைகள் பிறந்து சில மணி நேரத்தில் இறந்தனர். இசையால் எதையும் மசிய வைத்த அந்த மேதையை அந்த மரணங்கள் வெகுவாக பாதித்தன. அவரது கடைசி காலத்தில் அவர் கடன் தொல்லையால் அவதியுற்றார் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. இசையை கையாண்ட அளவுக்கு அவருக்கு நிதியை திறமையாக கையாள தெரியவில்லை. இசையில் ஓயாத ஆராய்ச்சி, ஓய்வில்லாத இசை நிகழ்ச்சிகள், புதிய இசைக்கூறுகளை கண்டுபிடித்தல் என்று ஒவ்வொரு மணித்துளியையும் இசைக்காகவே செலவிட்டார் மோட்சார்ட். அதனால் அவரது உடல்நிலை கூட பாதிக்கப்பட்டது. நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த போது கூட அவரது படுக்கையில் ஏதாவது ஒரு இசைக்கருவி இருந்து கொண்டே இருக்கும். கண்மூடியபடி அவர் அந்த கருவிகளை மீட்டிக் கொண்டிருப்பார். தன் மரணப்படுக்கையில் கூட அவர்
ரெக்விம் மாஸ் என்ற இசைக்கூரை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்று தன் மாணவருக்கு கூறிக்கொண்டிருந்தாராம். இயற்கையையே தன் இசையால் மசிய வைத்த அந்த இசை மேதையின் வாழ்நாளை பொறுத்தமட்டில் இயற்கை பாரபட்சமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. 36 வயது நிறைவதற்கு 2 மாதங்கள் இருந்தபோது 1791 டிசம்பர் 5 அவரது மூச்சு நின்றது. அப்போது இசை உலகம் ஸ்தம்பித்து போனது. அவரது நல்லுடல் ஆரவாரமின்றி கிராமத்து இடுகாட்டில் புதைக்கப்பட்டது. இசைக்கு முகவரி தந்த அந்த மேதைக்கு இடுகாட்டில் கூட முகவரி இல்லை. ஏனெனில் அந்த கால வழக்கத்தின்படி கல்லறையில் பெயர் பொறிக்காமலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். தான் வாழ்ந்த 35 ஆண்டுகளில் இசையின் எல்லா பிரிவுகளிலும் அழியா முத்திரை பதித்தார் மோட்சார்ட். மேரேஜ் ஆஃப் ஃபிகாரோ, டான் ஜியோவானி, த மேஜிக் ஃப்ளூட் ஆகிய 3 ஆப்பரா கச்சேரிகள் உலக இசை வரலாற்றில் ஆகச் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. அவரது இசைத்திறமையை மெச்சி அப்போது போப்பாக இருந்த கிளெமன்ஸ் மோட்சார்ட்டுக்கு நைட் ஆஃப் த கோல்டன் ஸ்பர் என்ற தேவாலயத்தின் ஷெவாலியே விருதை வழங்கி கௌரவித்தார். மோட்சார்ட் ஒரு பிறவி மேதைதானே, அவருக்கு வானம் வசப்பட்டுத்தானே ஆக வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் அவ்வளவு ஞானம் இருந்தும் மோட்சார்ட் இசையையே எல்லாவற்றுக்கும் மேலாக நேசித்தார். ஊன் உறக்கம் மறந்து அந்த இசையையே சுவாசித்தார். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஈடுபாடுதான் அவரை இசை உலகின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. பிறவி மேதை என்பதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். நமக்கும் எதிலும் பிறவித்திறன் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நாம் தேர்ந்தெடுக்கும் துறை, வேலை, வாழ்க்கை இப்படி எல்லாவற்றிலும் முழு ஈடுபாடு காட்டி முன்னேற்றம் நாடினால் நமக்கும் வானம் வசப்படாமல் போகாது. வானம் வசப்படுமே. 96.8